ஹாரி பாட்டர் தொடங்கி எந்த கதை கேட்டாலும் சூனியக்காரி அவ விளக்கமாறு மேல ஏறி பறந்துருவான்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? அதுக்கு முதல்ல விளக்கமாறு எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். கற்கால மனிதனே நெருப்பு கண்டுபிடிச்சு முதல்ல சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போதே இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கு குச்சிகளை சேர்த்து ப்ரூம்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இடங்கள சுத்தம் பண்றதுக்கு பெண்கள் அதிகமா இத விளக்கமார யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே படையல் கடவுளுக்கு போடும்போது இந்த விளக்கமார வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாம். இந்த மாதிரி பெண்களுக்கும் விளக்கமாருக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருந்திருந்திருக்கு. நாகரீகம் மாற மாற பிளாக் மேஜிக் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இத அதிகமா பெண்கள் தான் நம்புனாங்க. அவங்கள நம்பி வர மக்கள இன்னைக்கு நான் வீட்ல இல்ல வெளியில போறேன்றத காட்டுறதுக்காக சிம்னி கடியில விளக்கமார வச்சுட்டு போவாங்களாம். இத பார்த்த மக்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஐய்யய்யோ! இவங்க சிம்னி வழியா விளக்கமாறுல பறந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க பிளாக் மேஜிக் பண்றவங்கல்ல, இவங்க சூனியக்காரிகள்ல அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்ல ஹாலோசினேட் பண்ற கெமிக்கல்ஸ யூஸ் பண்ணி தாங்களும் பறக்கிறதா நம்பி மக்களையும் நம்ப வச்சிருக்காங்க. 1453ல இதலின் அப்படின்றவரு நான் பிளாக் மேஜிக் பண்ணி பறக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்திலேயே பாரிஸ்ல அவர லைஃப் டைம் சென்டென்ஸ் பண்ணி ஜெயில்ல தூக்கி போட்டுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து